இந்த யோபினுடைய நம்பிக்கை வெவ்வேறு விதமாய் வேற லெவல்ல இருக்குது. எடுத்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால், யோபு 23ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல யோபு இப்படியாய் சொல்லுகிறார், ஆனாலும் நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க எங்க போறீங்க சார்? எங்க போயிட்டு இருக்கீங்க சிஸ்டர்? எங்க போயிட்டு இருக்கீங்க? சர்ச்சுக்கு வராங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க? இப்படி போயிட்டு அப்படி வரேன். போய்கிட்டே இருக்கிறாங்க. எங்க போறீங்க சொன்ன புரியல, எந்த வழி போறதுன்னு தெரியல. ஆனால் யோபுக்கு தெரியும், நான் போகிற வழி அவர் அறிந்திருக்கிறார். ஒரு நம்பிக்கை, கர்த்தருடைய பாதையில போகிற ஒரு நம்பிக்கை என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் வேணும். நான் போகிற வழி அவர் அறிந்திருக்கிறார். நான் போன பிறகு பொன்னாக விளங்குவேன். கோல்டு, இந்த கோல்டு நீங்க எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அது ஒரு மண்ணுல இருந்து எடுக்கப்படும். அது கருப்பு பாத்தீங்கன்னா என் நிறத்துல இருக்கும். அதை நல்லா உருக்கி, அதை பட்டை தீட்டி, அதை ஒரு வழி பண்ணி, அதை அழகா மாத்தி, அது நெருப்புல சுட்டரிக்க கொடுக்கப்பட்டு, அது அழகா ஒரு ஏசி ஹால்ல உட்காரம் பாருங்க. அதனுடைய வேலையே வேலைதான். அவர் என்னை பொன்னாக விளங்க செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையில ஆண்டவர் பிடிச்சு வச்சிருந்தான். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிடிமானம் எப்படி இருக்குது? எவ்வளவு ஆண்டவரை பிடிச்சு வச்சிருக்கீங்க? எவ்வளவு ஆண்டவரை நம்புறீங்க? உங்க நம்பிக்கையினுடைய அளவு என்ன? ஆண்டவரை பார்த்து எவ்வளவு நம்புறீங்க? சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுறோம். நம்ம சின்ன போராட்டம் வந்துச்சுன்னா உடைஞ்சு போயிடுறோம், மூளையில உட்காந்துடுறோம், கண்ணீர் விட்டு அழுறோம்.